காலைதோறும் புதியவை. பூரணமான விடுதலை. ஏப்ரல் 27. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. ஒரு பழைய துருப்பிடித்த பறவைக்கூட்டை பிரசங்க மேடைக்கு கொண்டு வந்து தன்னுடைய அனுபவத்தை ஒன்றை கூறினார் போதகர். ஒரு நாள் தெரு வழியாய் சென்றபோது ஒரு சிறுவன் இந்த பறவைக்கூட்டை வீசிய வண்ணம் வந்தான். அதனுள் 3 சிறிய குருவிகள் பயந்து போய் அமர்ந்திருந்தன. அவர் அவனிடம் அப்பறவைகளை என்ன செய்யப் போகிறாய் என்றார். அதற்கு அவன், நான் அவைகளின் செட்டைகளை நறுக்கி விளையாடி அவைகளை ஒன்றோடு ஒன்று சண்டை செய்ய வைத்து பார்த்து மகிழ்வேன் என்றான். பின்பு என்ன செய்வாய் என போதகர் வினவினார். எங்கள் வீட்டில் பூனைகள் இருக்கின்றன, பறவைகளை இரையாக கொடுப்பேன் என்றான். சற்று நேரத்திற்கு பின்பு போதகர் அவனை பார்த்து, மகனே, இந்த பறவைகளுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன், ஐயா, இவைகள் சாதாரண பறவைகள், அவைகள் அழகாக கூட இல்லையே, பின் ஏன் இதை நீங்கள் வாங்க முயற்சி செய்கிறீர்கள் என கேட்டான். அதற்கு போதகர், எவ்வளவு வேண்டும் என கேட்டார். அதற்கு அவன் $10 என கூறினான். உடனே போதகர் $10 எடுத்து அவன் கையில் கொடுத்து பறவை கூட்டை அவனிடத்தில் இருந்து பிடுங்கி அதன் கதவை திறந்து அதனுள் இருந்த பறவைகளை பறக்க விட்டார். கிறிஸ்து கூறுகிறார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். யோவான் 8:32. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:20. நாம் அனைவரும் அந்த பறவையைப் போல மிகவும் மோசமான நிலையில் இருந்தோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி அவர் தம்முடைய ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டு கொண்டார். பாவத்திலிருந்தும் அடிமைதனத்திலிருந்தும் பலவிதமான வேதனைகளில் இருந்தும் மரணத்திலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். அவருடையவருக்கு நித்திய வாழ்வையும் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ஜெபம். பிதாவே, எங்களை உலகத்திலும் பிசாசினிடத்திலும் இருந்து மீட்டுக்கொண்ட உமது அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆமீன்.